ஸோ இந்த வீடியோல நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற பிளேஸ்மெண்ட் பத்தி பேச போறோம். குறிப்பா வந்து ஐடி, சிஎஸ்சி, எம்எஸ்சி. ஸோ இது ரிலேட்டடான பிளேஸ்மெண்ட்ஸ், என்ன கம்பெனி வரப்போகுது, என்ன பேக்கேஜ்ல வரும், என்ன மாதிரி இன்டர்வியூல கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி நான் நிறைய கேள்வி வச்சிருக்கேன். ஸோ வந்து அந்த கேள்வியெல்லாம் வந்து நம்மளோட அபிஷேக் அப்படிங்கிறவர்கிட்ட தெரிஞ்சுக்க போறேன். இந்த அபிஷேக் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து எம்எஸ்சி படிச்சிருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டியில. தட்ஸ் ஓகே. So noise is coming, so no problem. So MSc no MCA. So the MSc MCA மண்டையில ஓடிட்டே இருக்கு. So okay. So welcome அபிஷேக். வணக்கம். வணக்கம். thank you. So அபிஷேக்கோட சேர்ந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. அவர் பேரு செல்வா. நாங்க அன்பா செல்வான்னு கூப்பிடுவோம். இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஃபைனல் இயர் சிஎஸ்சி படிச்சிட்டு இருக்காரு. ஸோ வந்து இந்த எதுக்காக இவர் மெயினா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அபிஷேக்கை வந்து லெஃப்ட் ரைட் நிறைய கொஷின்ஸ் கேட்டு அவரை டார்ச்சர் பண்ண போறாரு. ஏன்னா நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் பேக்ரவுண்டு, தெர்மல் இன்ஜினியரிங். ஸோ நான் கேட்குற கேள்வியை விட ஒரு சிஎஸ்சி படிச்ச பையன் அவன் கேட்டானா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு செல்வா வந்திருக்காரு. ஸோ வாங்க நம்ம வந்து தொடங்கலாம். இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப ராவா தான் இருக்கும். ஸோ வந்து நாங்க எந்த வீடியோ எடிட்டிங்லாம் பண்ண போறது இல்லை. நாங்க என்ன பேசுறோமோ ஒன்லி நாலேஜ் ஷேரிங் தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபிஷேக் சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களோட எம்சிஏ இப்ப கரெக்டா சொல்லிட்டேன். ஸோ எம்சிஏ பத்தி எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, கிளாஸஸ் எம்சிஏக்கு எப்படிலாம் நடக்கும், இந்த மார்னிங் கிளாஸ் ஈவினிங் செஷன்ங்கிறாங்களே அதெல்லாம் என்ன, ஸோ வர ப்ரொஃபஸர் வந்து நல்லா இருப்பாங்களா, வந்து அஞ்சு யூனிட் நடத்துவாங்களா, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் அபிஷேக், நான் வந்து பேஸ்ட் ஆன் திண்டுக்கல். நான் யூஜி படிச்சது பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸ். ஆக்சுவலா பிசிஏ கிடையாது, சிஎஸ்எம் கிடையாது, பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சேன். அது எந்த காலேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரையில இருக்கிற அமெரிக்கன் காலேஜ்ல நான் படிச்சிருந்தேன். அதுக்கடுத்து அமெரிக்கால படிச்சீங்களா? சென்னையில அமெரிக்கன் காலேஜ். அமெரிக்கன் காலேஜ், ஓகே சரி, ஓகே, நாட் ஜோக், ஓகே. ஆமா. அடுத்து டிரான்ஸ்லேட் எழுதிட்டு அந்த ஸ்கோர் வச்சுட்டு சென்னை யூனிவர்சிட்டி சியூஜி கேம்பஸ்ல மார்னிங் பேட்ச்ல நான் அட்மிஷன் வாங்கினேன் எம்சிஏக்கு. ஸோ இதான் என்னை பத்தி பேக்ரவுண்ட். ஓகே, அடுத்து எம்சிஏ பத்தி சொல்லணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில, அதுவும் சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி, இந்த கேம்பஸ்ல தான் மெயின் கேம்பஸ் வந்து இருக்கு. எம்ஐடி ஆக்சுவலா எம்ஐடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்ஏபி மற்ற இடங்கள்ல கிடையாது, ஏசிடியில் கிடையாது. ஸோ சிஇஜியில் இருக்கு. ஓகே, இப்போ எம்சிஏ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு 2 பேட்ச் வச்சிருக்காங்க. மார்னிங் ஒரு பேட்ச், அதுக்கடுத்து ஈவினிங் ஒரு பேட்ச். ஈவினிங் பேட்ச்ன்றது செல்ஃப் சப்போர்ட்டட். மார்னிங் பேட்சுக்கு ஈவினிங் பேட்சுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா டைமிங் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும். மார்னிங் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டைமிங் வந்து காலையில் 8:30 இருந்து சாயங்காலம் 4:40 வரைக்கும் டைமிங். பட் ஆனால் ஃபுல் டைம் கிளாஸ் இருக்கும்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்காது. ஷெட்யூல் போடுறதே அவங்க வந்து ஃபுல் டைம் போட மாட்டாங்க. வாரத்துல 1 டே இல்ல அட்மோஸ்ட் 2 டேஸ் அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் டைமுக்கு போட்டிருப்பாங்க ஷெட்யூல். மற்றபடி ஷெட்யூல்லேயே உங்களுக்கு ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்கும். மோஸ்டா பாத்தீங்க அப்படின்னா 2 மணி 3 மணி அதுக்குள்ள உங்களுக்கு எல்லா நாளுமே முடிஞ்சிடும். சில நாள் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் இருக்கும். 3 கிளாஸ் தான் மொத்தத்துக்கு வச்சிருப்பாங்க. ஷெட்யூல் வந்து வாரத்துக்கு 28 ஹவர்ஸ் மட்டுமே போடுவாங்க. 28 இருந்து மினிமமா வந்தீங்கன்னா 22 25 வரைக்கும் வரும். அது செமஸ்டர் பொறுத்து உங்களுக்கு மாறும். ஸோ இதான் பேசிக்கா அங்க இருக்கிறது. ஈவினிங் பஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷெட்யூல் படி டைம் வந்து 5ல இருந்து 9 வரைக்கும் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஹாஸ்டலுக்கு போகணும், பசங்களுக்கு மெஸ் இருக்காது, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் பேட்சுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வராது. மார்னிங் பேட்ச் பசங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் லிமிட் கீழே இருக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது சம்மர் பிட்வீன் 8,000 இருந்து ஒரு 12,000 அதுக்குள்ள சம் ரேஞ்சில் அவங்க வருஷம் கொடுப்பாங்க. 2 இயருக்கு ஒவ்வொரு தடவை கொடுப்பாங்க. இது வந்து ஈவினிங் பேட்ச் கிடையாது. அது போக ஃபீஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் பேட்சை கம்பேர் பண்றப்போ ஈவினிங் பேட்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 rupees எக்ஸ்ட்ரா வரும். டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ செமஸ்டருக்கு 18K வரும். அது போக எக்ஸாமுக்கு வந்து 450 per பேப்பர் வரும். பேப்பர்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமா 6 பேப்பர் இருக்கும் தேர்ட் செமஸ்டர்ல. அதிகமானு பாத்தீங்க அப்படின்னா இப்ப சப்போஸ் நீங்க வந்து இப்ப என்ன மாதிரி ஒரு நான் மேஜர்ல இருந்து உள்ள வரீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு பிரிட்ஜ் கோர்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயும் செகண்ட் செமஸ்டர்லயும் இருக்கும். அதை சேர்த்தீங்க அப்படின்னா 11 பேப்பர் வரைக்கும் உங்களுக்கு வரும். 1 ஆஃப் செமஸ்டர்ஸ்ல வரும். அந்த மாதிரி பிரிட்ஜ் கோர்ஸ்ல இருக்கவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சரி செகண்ட் செமஸ்டர் சரி ஒரு 3 பேப்பர் மட்டும் கம்மியா இருக்கும். அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஓரியன்டேஷன்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க.
ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ் இருக்கும். என்ன மாதிரினா டிபிஎஸ் பேசிக் வச்சிருப்பாங்க, சி ப்ரோக்ராம் பேசிக் இருக்கும், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஒரு 6 பேப்பர் அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த இதுல வரும். இதோட ஸ்கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து சிஜிபிஎல கனெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இதுல பாஸ் ஆகணும். யூஜி வந்து இப்போ ஓகே நார்மலா அபிஷேக், வராங்க அப்படின்றதுக்காக. சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஸோ இன்னொரு ஒரு ஒருத்தவங்களும் வந்திருக்காங்க, அவங்க பேர் அக்ஷயா. ஸோ அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ விஜிஎஸ் பிள்ளை காலேஜ்ல. ஸோ ஷி ஆல்சோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ ஷி ஹேவ் ஆல்சோ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஸோ அபவுட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ வந்து அவங்களும் கேள்வி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட டிஸ்கஷனை முடிச்சிருங்க. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஷி ஆல்சோ ஜாயினட். ஸோ ஓகே, யூ ஸ்டார்ட் அபிஷேக். ஸோ அதான் இதான் 2 பேட்ச்க்கு வித்தியாசம். மற்றபடி ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் செட் ஆஃப் ஸ்டாஃப் தான் அவங்களுக்கு நடத்துவாங்க. மார்னிங் பேட்ச்க்கு யாரும் இந்த ஸ்டாஃப் வராங்களோ அதே பேப்பருக்கு ஈவினிங் பேட்ச்க்கும் அதே ஸ்டாஃப் தான் வருவாங்க. எக்ஸாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் வைப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரே ஆளில் தான் வைப்பாங்க. மார்னிங் பேட்ச்க்கு ஈவினிங் பேட்ச்க்கும் டைமிங் வந்து சேம் டைமிங் தான் எக்ஸாம் வைப்பாங்க. என்னதான் கிளாஸ் டைமிங் வந்து வேற வேற ஷெட்யூல் இருந்தாலுமே அந்த எக்ஸாம் எப்போலாம் வருதோ அந்த டைம் வந்து காமனா டைம் ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு ஹால் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ வேற எதுலையுமே உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது. சேம் அதே தான் பிளேஸ்மெண்ட்ஸ்லயும். உங்களுக்கு இப்போ அதிக மார்க் கிடைச்சிருக்கு அப்படின்னா கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகிறது மார்னிங் பேட்ச் ஃபில் ஆகும். அதுக்கடுத்து ஃபில் ஆகிறது வந்து ஈவினிங் பேட்ச் ஃபில் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து நீங்க அது எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகே, வேற எதுவும் எம்சிஏ பத்தி சொல்ல வேண்டியது இருக்குதா? ஓகே, இன்னொன்று கேட்டீங்க ஸ்டாஃப் எப்படி நடத்துவாங்க அப்படின்றது. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அண்ணா இன்ஸ்டியூட் அப்படின்றது கவர்மெண்ட் மூலமா ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். இப்போ நீங்க மற்ற பிரைவேட் இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும், இல்லை டீம் யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், அதை நீங்க டேரக்டா நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இங்க இருக்க ஸ்டாஃப் வந்து ஒன்னும் கவர்மெண்ட் அவங்க மூலமா சேலரி வாங்குறவங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ பிரைவேட் இன்ஸ்டியூட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிளேஸ்மெண்ட்ல பிளேஸ் ஆகுறாங்களோ இல்லையோ அதை வச்சு பப்ளிசிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது ஸ்டாஃப் கிட்டே இருக்கும். இங்க அது இருக்குமே கேட்டா இங்க அது இருக்காது. ஸ்டாஃப் வந்து அவங்க என்ன நடத்தணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் அவங்க நடத்துவாங்க. அதை தாண்டி பெருசா எக்ஸ்ட்ரா கோச்சிங்கோ சம்டைம்ஸ் வந்து அவங்க நடத்த வேண்டியதை கூட கொஞ்சம் விட்டு போகலாம். நம்ம படிச்சத மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம யூனிவர்சிட்டிக்கு போறோம் அப்படின்றப்போ இங்க அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலுமே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல படிக்கணும் அப்படின்னா நம்மளால நிறைய வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம அதுக்கு அடாப்டும் வைக்கணும். அதுக்கு ஸ்டாஃபுக்கு வந்து எதுவுமே தெரியாதா, ஸ்டாஃப் நடத்தவே மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இருக்கிறதுலயே இன்ஜினியரிங் சம்பந்தமா இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ்ல கவர்மெண்ட் ரன், தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ற இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்களே இங்கதான் அதிகமா வந்து எக்ஸ்பென்சிவான ஸ்டாஃப்ஸும் இங்கதான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒருத்தர் வந்து வந்திருந்தாரு. அவர் பேர் வந்து டாக்டர் ஸ்ரீதர். அவரு பாத்தீங்க அப்படின்னா என்ஐடி ஒர்க் பண்ணியிருக்காரு, இஸ்ரோல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. வேணா ஒரு விஷயம் சொல்லலாம், நீங்களாம் டிராகன் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ஃபைட் சீன்ல ஒரு புக்கை வச்சுட்டு படிச்சுட்டே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த புக்கோட ஆத்தர் அவர் தான். அந்த புக்கு மட்டும் இல்ல, அந்த மாதிரி நிறைய புக்கு அவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதின புக் தான் எங்களுக்குமே நிறைய சப்ஜெக்ட் டெக்ஸ்ட் புக்கா இருக்கும். இங்கே மட்டும் இல்ல, மற்ற நிறைய இன்ஸ்டியூட்லயுமே அவரோட புக் வந்து டெக்ஸ்ட் புக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவர் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது ஐடி டிபார்ட்மெண்ட்டும் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டில நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் வந்து இருக்கிற காலேஜுமே அண்ணா யூனிவர்சிட்டி தான். சரி, ஓகே ஆனா அபிஷேக், வந்து நம்ம நீங்க வந்து வந்து அவங்க பண்ணிருக்காது, நீங்க வந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்வியூக்குள்ள ஜம்ப் பண்ணிடுவோம். பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூ, ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து இப்போ மெயினா 2 பேர் இருக்காங்களா? ஸோ நம்ம வந்து இன்டர்வியூ சம்பந்தமா ஒரு, நான் சொன்னேன்ல ஃபவுண்டேஷன் பில்டிங். ஸோ ஃபவுண்டேஷன் பில்டிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து கொஞ்சம் பேசிக்கிறேன் அபிஷேக். ஸோ என்னன்னா, நீங்க வந்து எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கான்செப்ஷுவல் நாலேஜ் ரொம்ப முக்கியம். கான்செப்ஷுவல் நாலேஜ்னா ஃபண்டமெண்டல் நாலேஜ், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் லேர்னிங்ஸ், இதை தாண்டி உங்களோட சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல், அதுதான் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் மாதிரி. நம்ம பில்டிங் கட்டுறப்ப அஸ்திவாரம் போடுறோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த நம்ம காலேஜ் படிக்கிறது ஃபுல்லாவே அஸ்திவாரம் தான் போட்டுட்டு இருக்கோம். நம்ம வேலைக்கு போறதுக்கு அப்புறம் தான் பில்டிங் கட்ட போறோம். எந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்றதா இருந்தாலும் உங்களோட ஃபண்டமெண்டல் நாலேஜ் ஆன டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அதை ஈஸியா உங்களால கோத்ரூ பண்ண முடியும். நான் வந்து அந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்ன ஃபண்டமெண்டலா ஒர்க் ஆகுதுங்கிறத தான் நம்ம காலேஜ்ல படிப்போம் இல்லையா. ஸோ அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்டர்வியூ ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் யார் யார் என்னென்ன வச்சிருக்கீங்க, ஸோ வந்து நம்மளோட அபிஷேக் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் பேச போறீங்க, செல்வா ஆர் அக்ஷயா? தென் இவங்க கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா
நம்ம வந்து என்னென்ன கம்பெனிஸ் வருது, அந்த கம்பெனிஸோட எல்பி எவ்வளோன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே செல்வா, 2 பேருமே ஓகே. செல்வா என்ன யார் பேச போறீங்க? கமான். நைஸ் டு மீட் யூ சார். அக்ஷயா சார்லாம் வேணாம், நம்ம பையதான், அபிஷேக்னே கூப்பிடுங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப வந்து மத்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் ஓகே. இப்ப எங்க ஏஐ பொறுத்த வரையும் நாங்க என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டா அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கும்? இப்போ ஹெச்ஆர் வந்து இப்ப என்ன செலக்ட் பண்ணணும்னா நான் எந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் போடணும் ஆஸ் அ ஏஐ ஸ்டூடெண்டா? இப்போ நீங்க ஏஐல என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? ஏடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓகே ஓகே. இப்போ நீங்க எந்த காலேஜ்? அண்ணா யூனிவர்சிட்டியா? எந்த காலேஜ் நீங்க? இஜிஎஸ் பிள்ளை, நாகப்பட்டினத்துல இருக்கு. ஓகே. சோ இப்போ ஏஐடிஎஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்பெசிஃபிக்கா கம்பெனிஸ் எந்த மாதிரி வராங்கன்னு பாருங்க. அவங்க எந்த மாதிரி ஹையர் பண்றாங்களோ அந்த ரோலுக்கு ஸ்பெசிஃபிக்கா போடுங்க. இதே இப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஐடிஎஸ்ன்னு சொல்லிட்டு இங்க தனியா ஒரு பிஜில இங்கேயும் இருக்கு ஒரு கோர்ஸ். பட் ஆனால் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஐ கம்பெனி வருதுன்னு கேட்டா வருது. ஆனா அதை விட அதிகமா டெவலப்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனி தான் இன்னுமே அவங்களுக்கு அதிகமா வருது. அப்படின்றப்போ எந்த மாதிரி கம்பெனி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போறதும் பெட்டர்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்க ஏஐ சம்பந்தமா என்ன நாங்க போடலாம் அப்படின்னா நீங்க அதுல என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண முடியுன்றதை நீங்க பாருங்க. நீங்க ஏஐ வச்சுட்டு, அதாவது ஏஐலையுமே ரொம்ப பேசிக்கா லோ லெவல்ல நியூரல் நெட்வொர்க் அந்த மாதிரி போறதை விட ஒரு அட்வான்ஸா போயிட்டு ஒரு எல்எல்எம் வச்சோ ஏதாச்சும் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் மாதிரி ஏதாச்சும் நீங்க பண்ண முடியுதான்னு பாருங்க உங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி நீங்க ப்ராஜெக்ட்ஸா போட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வர டெக்னிக்கல் பர்சனுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். சேம் டைம் இப்போ நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா இன்டர்வியூவருக்கு வந்து உங்ககிட்ட என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த இன்டர்வியூ. அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க ஏற்கனவே ரெஸ்யூம் போடுறீங்க அப்படின்றப்போ அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் ஹெல்த்தியா போகும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும், வேற என்னென்னலாம் தெரியுன்றத கூட அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நினைக்கிறேன் நீங்க கேட்ட விஷயத்துக்கு. லெட் கோட பத்தி உங்களுக்கு அது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? லீட் கோட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ கம்பெனிஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அது காலேஜா இருக்கட்டும் இல்ல ஆஃப் கேம்பஸ் கூட சில பேர் அதை ஃபாலோ பண்ணலாம். என்னன்னா நிறைய பேர் இருக்காங்கன்றப்போ ஃபில்டர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது மோஸ்டா சிஸ்டம்ல தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனாலுமே உங்களுக்கு இதை சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சுதான் ஃபில்டர் பண்ணிட்டு பொதுவாக இப்போ எம்சிஏ பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க, 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன்ல வந்து கோடிங் பிளஸ் ஆப்டிடியூட் இருக்கும். ஆப்டிடியூட் சில சமயம் வந்து கம்ப்யூட்டருமே சேர்ந்து உள்ள வச்சிருப்பாங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயமே கொண்டு வந்திருப்பாங்க, இங்கிலீஷ்மே உள்ள வச்சிருப்பாங்க. ஆனா அது கூட கண்டிப்பா கோடிங்ன்றது இருக்கும். மினிமம் 1 கொஸ்டின் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஸோ அதை ஃபில்டர் பண்றதுக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அதை வந்து நீங்க சால்வ் பண்றதுக்கு அது என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லீட் கோட்ல இந்த மீடியம் லெவல் இருக்குல்ல அந்த மாதிரி கொஸ்டின் தான் அங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு லீட் கோட்ல எது அது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நான் எப்படி சால்வ் பண்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைவர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் செட் இருக்கும், டேக் யூ ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல. அதுல வந்து 190+ கொஸ்டின் வச்சு ஒரு செட் இருக்கும், ஸ்ட்ரைவர் எஸ்பின்னு சொல்லிட்டு. அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஒருவேளை நீங்க இப்போ ஃபைனல் இயர் இருக்கீங்க, உங்க காலேஜ்ல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மினிமமா லீட் கோட் 75 சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் செட் இருக்கும். அதை வச்சு நீங்க ஒரு 1 or 2 months சால்வ் பண்ண பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சஞ்சய் உங்க மைக் ஆஃப்ல இருக்கு. சாரி, மண்டையில இந்த கொண்டே மறந்துட்டேன். செல்வா கமான், இன்ட்ரோவர்ட் பாய், நீங்க தான் கேள்வி கேட்கணும், கேளுங்க. செல்வா லைன்ல இருக்கியா? ஹலோ ஏய் செல்வா. சரி, செல்வா வந்து வருவாரு. நம்ம வந்து தென் இப்ப வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க சொசைட்டி ஜெனரல் கம்பெனி, அது ஒரு பேங்கிங் கம்பெனி, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, கேட்டபில்லர். ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐடி ரிலேட்டடா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடி ரிலேட்டடான கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை வேலைக்கு எடுக்க போறாங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும், அதுக்கு என்னென்ன எப்படி நம்ம வந்து அதுக்கு ரெடியா வருது? ஸோ எல்லா கம்பெனிஸ்க்குமே ஒரே மாதிரி இன்டர்வியூ ஸ்டேஜ் தான் இருக்குமா, இல்ல வந்து இன்டர்வியூ ஸ்டைல் மாறலாம் ஆனா கான்செப்ட் எதுவும் மாறாது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா?
ஸோ இந்த மாதிரி கம்பெனி பொறுத்து என்ன கேட்க வரேன்னு புரியுதா உங்களுக்கு? என்ன கம்பெனி பொறுத்து இன்டர்வியூ ஸ்டைல் மாறுமா இல்ல எல்லாமே ஒண்ணுதானா? அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வந்து அவங்க கேட்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட. ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆள் கிட்ட கேட்கிற கேள்விகள் வேற. நான் ஒரு பிகினர், நான் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் காலேஜ்ல இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ என்கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு டெக்னிக்கலா என்கிட்ட எதிர்பார்ப்பாங்க? ஓகே, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்க கேள்வி. இப்போ நம்ம காலேஜ் பிளேஸ்மென்ட் பாக்குறப்போ மோஸ்டா வரவங்க வந்து ஃப்ரெஷரா தான் வருவாங்க. அது யூஜியா இருந்தா கண்டிப்பா ஃப்ரெஷரா தான் இருப்பாங்க. பிஜி இருந்தா மேபி அவங்க ஏற்கனவே கூட ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு கூட பிஜி படிச்சிருக்கலாம். நீங்க காலேஜ்ல இருக்கிற பிளேஸ்மெண்ட் பாக்குறப்போ நீங்க ஆஃப் கேம்பஸ் இருக்க கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா காலேஜ்ல வந்து எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க மார்க் தான் எலிஜிபிலிட்டி வைப்பாங்க. ஆனா இதே நீங்க ஆஃப் கேம்பஸ் போனீங்க அப்படின்னா அங்க மார்க்ன்றது எலிஜிபிலிட்டியா இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எலிஜிபிலிட்டியா இருக்கும். ஓகே, இப்போ மார்க் அப்படின்னா நான் அப்ப டாப்பரா இருக்கணுமா, அப்பதான் எனக்கு வந்து பிளேஸ் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்க மினிமமா ஒரு 75% ஃப்ரம் 10th இருந்து எஸ்எல்டி, அதுக்கு அடுத்து 12th, அடுத்து யூஜி படிச்சீங்கன்னா யூஜி, பிஜி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பிஜி, கரண்ட் வரைக்கும் 10th இருந்து கரண்ட் சிஜிபி வரைக்கும் 7.5 மேல இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் வர எல்லா கம்பெனியுமே நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ப்ரோ என்கிட்ட வந்து 10th மார்க் கம்மியாயிடுச்சு, 12th மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்க ஒர்க் பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து பேக்கேஜ் அதிகமாக கொடுக்குற கம்பெனி வந்து அதிகமா ஃபில்டர் பண்றதுக்காக வைப்பாங்க. இதுவே கொஞ்சம் கம்மியா கொடுக்குற கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ல இருந்தே கூட வைப்பாங்க. இப்போ 8 LPA ஒரு 9 LPA கம்பெனிலாம் பாத்தீங்க அப்படின்னா 6ல இருந்து கூட வச்சிருப்பாங்க. அதோட கம்மியா கொடுக்குற கம்பெனி கூட 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 வச்சிருக்கலாம். பட் மோஸ்டா இந்த மாதிரி இருக்கும். உங்ககிட்ட 7.5 மேல இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வெயிட் பண்ணி கூட ஒரு 10க்கு மேல தான் பிளேஸ் ஆகுன்ற மாதிரி வெயிட் பண்ணி கூட நீங்க பிளேஸ் ஆகலாம். இல்ல 7 தான் இருக்கு, 6 தான் இருக்கு அப்படின்னா அதாவது 6 and above இருக்கணும். அது கம்மியா பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட்ல பிளேஸ் ஆகுது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கம்பெனிஸ் வந்து ரொம்ப ரேரா தான் அது கம்மியா வருவாங்க. 50Kலாம் வரவே மாட்டாங்க. 50ல 60 ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஸோ 60க்கு மேலேயாச்சும் இருக்கணும். இதான் பேசிக்கான எலிஜிபிலிட்டி. அதுக்கடுத்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் கேம்பஸ் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கான்செப்ட் ஓரியன்டா இருக்காது. கான்செப்ட் ஓரியன்டாவுக்கு சொல்யூஷன் ஓரியன்டாவும் ஆஃப் கேம்பஸ் கம்பேர் பண்றப்ப இருக்காது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பசங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்காங்க, இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ என்னன்னா பேசிக்கா இந்த ஊப்ஸ் கான்செப்டா இருக்கட்டும், டிஎஸ்ஏ கான்செப்டா இருக்கட்டும், இந்த மாதிரி கான்செப்டுவலா அவங்களுக்கு மெயினா தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ராப்ளம் கொடுத்தோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ண தெரியணும். இப்போ உங்க கேட்ட மாதிரி லீட் கோட் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்க லீட் கோட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா டிஸ்கஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி எஃபெக்டிவா இருக்கும். டைம் காம்ப்ளெக்சிட்டியில சரி, இல்லை ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஒரு சிலது நல்லாவே இம்ப்ரூவா இருக்கும், ஒரு சில ரொம்ப 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 லோ லெவல்ல இருக்கும். லோ லெவல்னா ரொம்ப பேடா இருக்கும், காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த காம்ப்ளெக்சிட்டி எப்படி பார்க்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க அப்படின்னா அந்த அதிகமா காம்ப்ளெக்சிட்டி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க தெரியணும். இருக்கிறதுல கம்மியான டைம் கம்மியான ஸ்பேஸ்ல நீங்க சொல்யூஷன் கொடுக்க தெரியணும். இந்த அளவுக்கு கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்றப்ப உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இது கூட அடிஷனலா நீங்க ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ அது இன்னும் உங்க ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணி அவங்களுக்கு காட்டும். ஸோ ஓகே நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் சொல்லணுமா இது சம்பந்தமா? மைக் மறுபடியும் அதே தப்பு. சரி, ஓகே. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா சிஜிபியும் நம்ம முக்கியம். நல்ல சிஜிபிஏ 10th 12th காலேஜ் இதுல நல்ல சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணும். பட் மெயின்டைன் பண்ணலனாலும் பட் வந்து மினிமம் 7 அந்த மாதிரி ஒரு வச்சிருக்கோம் பட்சத்துல ஒரு பெரிய லெவல்ல ஒரு கம்பெனில ஒரு நல்ல பேக்கேஜ்ல பிளேஸ் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஸோ அக்ஷயா, வேற ஏதாவது நீங்க கேள்வி இருந்தா கேளுங்க, நல்லா யோசிங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னொரு மார்க்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி அளவுக்கு இருந்தா போதும். ரொம்ப டாப்பரா தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கணும், இல்ல 90க்கு மேல இருக்கணும். 90க்கு மேல யாருமே கேட்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா ரொம்ப ரேரா தான் 8க்கு மேலே போவாங்க. ஸோ உங்களுக்கு மார்க்குமே நீங்க மார்க்குன்னு சொல்லிட்டு போகாம உங்களுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்றது நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பேக்கேஜ்ல வெளியே வரலாம். நீங்க ஸ்கில்னு சொல்றது வந்து ஃபண்டமெண்டல் நாலேஜ் கரெக்ட்டா? கான்செப்சுவல் நாலேஜ் பிளஸ் பிராக்டிகல் நாலேஜ். கான்செப்ட்லும் வேணும், பிராக்டிகலும் வேணும். சோ நான் படிச்சத வந்து அப்ளை பண்ற என்னோட கேப்பபிலிட்டி இருக்கணும். கரெக்ட்டா? ஓகே. இப்போ என்கிட்ட நான் ஃபார்முலா பத்தி படிச்சேன்னா அப்படின்னா நீங்க படிக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சிருக்கணும். எதுல சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபுல் ஸ்டாக்கா இருக்கட்டும், ஏஎம்ல இருக்கட்டும், ஐடி ஃபீல்ட் நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிறது ரொம்ப லோ லெவலா தான் இருக்கும். அது மட்டும் படிச்சீங்க அப்படின்னா நீங்க பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணவே முடியாது. இன்னும் நீங்க படிக்கிறதுக்கும் அதுக்கடுத்து ஒர்க்கு போறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அதே மாதிரி இன்டர்வியூல கேட்கறதுக்கும் அதுக்கடுத்து ஒர்க்கு போறது சம்மந்தம் இருக்காது. இன் டர்ம்ஸ் ஆஃப் இங்க கேம்பஸ்ல இருக்கிறத கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா. ஏன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல அவங்க கேட்கற கொஸ்டின்ஸ் எல்லாமே
ரொம்ப பேசிக்கா ரொம்ப காமனா கேட்பாங்க. இதுவே நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்ண போறது ரொம்ப பழைய ஸ்டாக்காவும் இருக்கலாம். ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பழைய ப்ராஜெக்ட்ஸாவும் இருக்கலாம். இல்ல புதுசா பண்ற ப்ராஜெக்டாவும் இருக்கலாம். 10 வருஷம் 15 வருஷம் பழைய ப்ராஜெக்ட் அப்படின்னா, அப்ப என்ன ஸ்டாக்ல இருந்துச்சோ அந்த ஸ்டாக்ல தான் பில்ட் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க அதை கத்துட்டு அதுல ஒர்க் பண்ணணும். புதுசா வர ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. மேபி அவங்க ரீசெண்டா அந்த ஸ்டாக் வச்சு அவங்க அந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிருக்கலாம். அது இன்னும் சிலபஸ் அப்டேட் ஆகாம இருக்கும். சோ நீங்க எதுக்கும் ரெடியா இருந்துக்கணும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்றப்பவும் உங்க சிலபஸை தாண்டி எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இன்னும் அட்ராக்டிவா இருப்பீங்க. உங்க ஸ்கில்ஸ் பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டு உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்க ரொம்ப நீங்க அதாவது ஒரு தனித்து தெரிவிங்க அந்த இடத்துல. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து நீங்க சொல்ற அந்த ஸ்கில்ஸ் இந்த ஸ்கில்லாம் கத்துக்கிட்டேன். ஓகே, கத்துக்கிட்டேன். நான் வந்து இன்டர்வியூல நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல் இன்டர்வியூல போயிட்டு அப்படி உட்காந்துருக்கேன். ஹாய் சார், மை செல்ஃப் சஞ்சய் ராம், ஐ எம் டூயிங் ஹியர் தட் புட்டு நான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இப்ப அவங்க என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஸோ எனக்கு தெரியல. அன்பார்ச்சுனேட்லி எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லையா? ஸோ எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி தெரியாத கொஸ்டினை எப்படி டேக்கிள் பண்றது? இல்ல சார் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதா, இல்ல வந்து எப்படி டேக்கிள் பண்றது? ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் விஷயம் தெரியல, ஆனா அது சம்பந்தமா ஏதாச்சும் தெரியுது அப்படின்னா அதை பத்தி நீங்க பேசலாம். நீங்க கேட்கிற இந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும் தெரியல, பட் ஆனா அது சம்பந்தமா நான் இந்த ஒர்க் பண்ணிருக்கேன், இல்ல இந்த டைம் நான் இதை லேர்ன் பண்ணிருக்கேன், இது சம்பந்தமா எனக்கு தெரியுன்ற மாதிரி நீங்க சொல்லலாம். இல்ல உங்களுக்கு சுத்தமாவே ஐடியா இல்லை அப்படின்றப்போ உங்களுக்கு அது இது சம்பந்தமா இருக்குன்ற ரிலேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது சம்பந்தமா சொல்லலாம். இல்ல திடீர்னு தெரியலன்னு கூட சொல்லலாம். நீங்க அவங்க 10 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தெரியலன்னு சொல்றதுனால அவங்க எதுவும் நினைச்சுக்க போறது இல்ல. 10 கொஸ்டின் 10 மினிட் தெரிஞ்சுனீங்கன்னா கண்டிப்பா வேலை கொடுக்க மாட்டாங்க. ஓகே, திடீர்னு அவங்க தெரியல அப்படின்னு தெரியலன்னு சொல்லலாம். சாரி சார், ஐ டோன்ட். அதுக்காக போய் சொல்லணும் இல்ல மாத்தி சொல்லணும், எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதாவது தெரியாத விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டுறீங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனை தான். ஆமா, தூக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தே ஆர் வெரி ப்ரொஃபஷனல். அவங்க நிறைய படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஈஸியா அடிச்சிருவாங்க நம்மள. அதனால வந்து தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடணும். இன்டர்வியூல மாட்டலாம், சில சமயம் உள்ள போனதுக்கு அப்புறம் மாட்டிக்கலாம். தெரியாத விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டுறீங்கன்னா. பட் வந்து நம்ம இன்டர்வியூல நம்ம ரெஸ்யூமேல வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி சொல்றது, அதுல நான் வந்து என்னோட பர்டிகுலர் சப்ஜெக்ட் நான் போட்டிருப்பேன், இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை நான் தரவாய்க்கணும். அவங்க எப்படி கேட்டாலும் ஐ கேன் ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கான்செப்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. So apart from my field of interest, they ask me, sorry sir, I don't know because my field of interest is this only. So if you ask from that question, I can able to answer your question. Like அந்த கான்ஃபிடென்ட் நம்ம இருக்கணும். கரெக்ட்டா? அதுல வந்து நம்ம வந்து சொல்லுங்க. இப்போ ஐடி சம்பந்தமா பார்த்தோம்னு இந்த இதுல போறோம் அப்படின்னா உங்க ரெஸ்யூம்ல என்ன மாதிரி வச்சிருப்பீங்கன்னா டெக் ஸ்டாக் நீங்க வச்சிருப்பீங்க. என்ன டெக் ஸ்டாக் தெரியும், வெப் டெவலப்மெண்ட் என்ன தெரியும், ஆப் டெவலப்மெண்ட் என்ன தெரியும், ஏஎம்எல் என்னன்னு தெரியும், கிளவுடு, அதுக்கு அடுத்து மற்ற டூல்ஸ், சிஐசிடி, இந்த மாதிரி எல்லாத்தையும் அதை நீங்க போட்டு என்னென்ன தெரியுன்றது நீங்க போட்டிருப்பீங்க. அங்க என்னென்ன போடுறீங்களோ அது கண்டிப்பா அதை பத்தி கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நீங்க யூஸே பண்ணாதவங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாட்டிக்குவீங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம போடுவோம். ஏன்னா இப்போ மற்ற கோர் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க, அவங்களால பெருசா நிறைய ப்ராஜெக்ட் பண்ண முடியாது, ரொம்ப ரேரா, ஏன்னா அவங்க நிறைய செலவு பண்ணணும். ஆனா ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா ஒரு லேப்டாப் இருந்தா போதும் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம். அதுவும் ஒரு லேப்டாப் ஒரு 2 வாரமோ 1 மாசமோ அதிகபட்சமா டைம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறையவே நீங்க போடலாம். அப்படி போடுறதும் நீங்க பண்ணி போட்டீங்க அப்படின்னா அதை பத்தி கேள்வி கிட்ட நீங்க பதில் சொல்லுவீங்க. இல்லைன்னா உங்களால சொல்ல முடியாது, அங்கேயும் பிரச்சனை தான். அவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பெருசா செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. சில பேர் அதுவும் பண்ணுவாங்க, பட் எல்லாரும் செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஆனா உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றப்போ அதை வச்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது உண்மையாவே நீங்க தான் பண்ணி போட்டிருக்கீங்களா, இல்ல கிட்டப்ல இருந்து அப்படியே புல் பண்ணீங்களா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. தலைவன் ChatGPT இருந்து கேட்டு வாங்குனீங்களா? ChatGPT கூட அதாவது நீங்க யூஸ் பண்ணவே கூடாதுன்னு இல்ல, பட் ஆனா எதுக்கான கோடுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கோட் அசிஸ்ட் பண்றது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதோட நாலேஜ். நான் ரீகான்ஸ் வெப்சைட் பண்ண போறேன், கோட் கொடுத்து கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு கோட் கொடுக்கும். அதுவும் மோஸ்ட்லி இன்னும் ஆகலாம். பட் ஆனா அந்த மாதிரி பண்ணாம, அதாவது எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வெப் டெவலப்மெண்ட்ல ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று இருக்கும். அது பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். ஒரு டிவை எப்படி சென்டர் பண்றதுன்றது. அது நம்ம வந்து நிறைய மெத்தட் வச்சு நம்ம பண்ணலாம். அதுக்கு ஏதாச்சும் ஒரு மெத்தட் சொல்லி எனக்கு இப்போ வந்து ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணி இதை சென்டர் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் பண்ணுறது அது கொடுக்கும். நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 10 லைன் கோட் நீங்க டைப் பண்ணாம அது என்ன கான்செப்டோ அந்த பர்டிகுலர் கான்செப்ட் நீங்க கேட்டு, அதாவது அந்த கோடுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சனால தான் நீங்க அந்த கான்செப்ட் சொல்லி கேட்கறீங்க. நீங்க டைப் பண்ணாம அந்த டைம் டிஸ்டர்ப் பண்றதுக்காக ChatGPT யூஸ் பண்றீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே, நானும் கேட்கிறேன். ஸோ அக்ஷயா,
நீங்க வந்து உங்களோட இப்ப நாங்க பேசுனதை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தோணி இருக்கும் இல்லையா? ஸோ கேளுங்க, இந்த செஷனை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ ஸோ கேட்கலாம் கேள்விகள். இப்ப சொன்னீங்களா சார், நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்றது ஒரு ஜாப்க்கு, ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா வேற ஒரு ஜாப் மாதிரி, அப்படி இருந்தா நீங்க எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? ஏன்னா இப்ப எங்களுக்கு வந்து இன்டர்னுக்கு வந்து ஏன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வச்சாங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமா ஆப் டெவலப்மெண்டா இருக்கு, அதுவும் எங்களுக்கு ஃபுல்லாவே புதுசு, எல்லாம் கத்துக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஈஸியா ஏதாச்சும் ஸ்டெப் சொல்லுங்க. பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து பொதுவாகவே இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஏஐல மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படின்னா ஏஐக்கு மட்டும் எடுப்பாங்க. இருந்தாலும் அது கம்பெனி சைஸை பொறுத்து ஒரு ஸ்டார்ட் அப் இருந்துச்சு அப்படின்னா ரோல்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, கொடுக்காம போகலாம், அது நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்க ஏஎம்எல் இல்ல டெவலப்மெண்ட் எதுல போனாலுமே ஸ்டாக்ன்றது உங்களுக்கு மாறிட்டு தான் இருக்கும். இப்போ சாஃப்ட்வேர் சைடுன்னு வச்சுக்கோங்க, வெப் டெவலப்மெண்டா இருக்கலாம், வெப் டெவலப்மெண்ட்லேயே ஜாவா வச்சிருக்கலாம், ஜாங்கோ வச்சிருக்கலாம், PHP கூட இருக்கலாம். இதுதான் ஏஎம்எல் நீங்க பொறுத்தவும். அங்கேயும் எல்லாம் வச்சிருக்கலாம், இல்ல விசன் மாடல்ஸ் வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அங்கே மாறிட்டு இருக்கும். எப்படி இருந்தாலுமே ஐடின்றது மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். ஸோ இப்போ உங்களுக்கு வேற எது கொடுத்தாங்க அப்படின்னா மோஸ்டா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க சின்னதாச்சும் ட்ரைனிங் செஷன் மாதிரி கொடுப்பாங்க. அது கோர்ஸா இருக்கலாம், இல்ல கோச்சிங் மாதிரி கூட ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் கூட அவங்க ஜாயின் பண்ணி வச்சு அந்த மாதிரி கூட பண்ண வைக்கலாம். அது கம்பெனியை பொறுத்து மாறும். ஸோ அது கூட நீங்களும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கத்துக்கணும். ஏன்னா எங்கேயுமே படிக்கிறது மட்டும் வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியாது. மெயினா ஐடி ஃபீல்ட்ல அந்த கோர் ஃபீல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் மட்டும் படிச்சிட்டாலே பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐடி ஃபீல்ட்ல ஃபண்டமெண்டல்ஸும் உங்களுக்கு முக்கியம், அது கூட புதுசா வந்திருக்க டெக்னாலஜி முக்கியம். அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க போனதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே ஒரு 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ வச்சு கூட யூஸ் பண்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபின்டெக் கம்பெனிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க நிறைய லெகசி சாஃப்ட்வேருமே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய டேட்டா பேஸா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க 90s இருந்தே கூட அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. மெயினா வந்து ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் வச்சிருப்பாங்க. அதுவும் அவங்க இப்பவும் டெவலப்மெண்ட் பண்ண தான் வேணும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை லேட்டஸ்டா நீங்க ஜாயின் பண்ணி ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு கூட புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. அது லேட்டஸ்டா வந்த நோடோ இல்ல டினோவோ இல்ல ஜாங்கோ ஃபிளாஸ்க் வச்சு கூட அவங்க இல்ல ஸ்ட்ரீம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். அது அந்த கம்பெனியை பொறுத்து. அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா லேட்டஸ்டான ஸ்டாக்கும் இருக்கலாம், பழைய ஸ்டாக்கும் இருக்கலாம். மேபி பழைய ஸ்டாக் கூட அவங்க சிலபஸ்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுவும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அவுடேட்டான ஸ்டாக் கூட அவங்க அந்த கம்பெனில யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனில ரொம்ப லேட்டஸ்டான ஸ்டாக் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க சிலபஸ்க்கு அப்டேட் ஆயிருக்காது. அப்படின்றப்போ நீங்க காலேஜ்ல படிச்சதோ இல்ல அந்த டைம்ல படிச்சதோ உங்களுக்கு யூஸ் ஆக போகாது. கண்டிப்பா நீங்க திரும்ப படிக்கணும். ஸோ அந்த ஐடி ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. ஆக்சுவலி நானும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன். இப்போ வந்து என்னோட கம்பெனில பாத்தீங்கன்னா என்னோட ரோல் வந்து NDP, நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், பார்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D ஒர்க். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நான் R&D ஒர்க்கும் பண்ணணும், அதாவது ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு புதுசா ரிசர்ச்சும் பண்ணணும், பிளஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அதை பத்தி நான் படிக்கணும், அதை பத்தி நான் தனியா நம்ம இது பண்ணணும். அதாவது நம்ம வந்து பர்டிகுலர் ரோல்னு இல்லாம நம்ம மல்டி ரோல் பிளே பண்ணணும். அதாவது அவன் என்ன அல்டிமேட்டா என்ன கான்செப்ட்னா நம்ம வந்து இவன் நான் எந்த ரோல் கொடுத்தாலும் நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். அதனால நம்ம வந்து காலேஜ் படிச்சு முடிச்சிட்டோம், ஒரு நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு, வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம வேலை மட்டும் செய்யலாம்னு கிடையாது. லேர்னிங்கிறது வந்து சாகுற வரைக்கும் லேர்னிங் தான், நம்ம படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் புதுசு புதுசா. ஸோ அதனால வந்து நம்ம ரோல் என்ன வேணா இருக்கலாம். நம்ம வந்து புரியுதா வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, கரெக்ட். ஸோ அதுதான் நம்ம வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால வந்து இவங்க நம்ம இதை படிக்கலையே, இவங்க இதுக்கு சொல்றாங்களே, நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் இந்த ரோல் தான், நான் சமைக்க வந்திருக்கேன், நான் சமையல் மட்டும் தான் செய்வேன், பாத்திரம் கழுவ மாட்டேன். ஸோ அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இல்லைங்க, நான் சமையலும் செஞ்சு பாத்திரமும் கழுவி எல்லாமே நானே பண்ணிடுறேங்க அப்படிங்கிறவனும் இருக்கான். ஸோ நம்மளோட லைன்ல நம்மளோட கம்மி சம்பளத்துக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எல்லா வேலையும் செய்யணும், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். அவனே வந்து நீ 6 மணிக்கு மேல கிளம்புனாலும் நம்ம வந்து இல்ல, நம்ம டெடிகேட்டடா உட்காந்து நம்மளோட டெடிகேஷனை காமிக்கணும். ஸோ அது பண்ணணும். அது வந்து நம்ம கம்பெனி ஜாயின் பண்ணோட ஆர்வத்துல அளவுக்கு நீங்க பண்ணணுமான்றது மோஸ்டா தேவை இருக்காது, நீங்க ஜாயின் பண்ற கம்பெனி பொறுத்தது. ஐடி ஃபீல்ட்ல உங்களுக்கு மெயினா என்ன அப்படின்னா
உங்களுக்கு மற்ற கோர் கம்பெனிஸோட கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். டாஸ்க்ன்றது கொடுத்துருங்க அப்படின்னா அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதும். நீங்க ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்ல வீட்டுல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி. மோஸ்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர் வந்து இதுமே ஃபாலோ பண்றாங்க. கோவிட் மட்டும் இல்ல, கருத்துமே அவங்க வந்து அதை பெர்மனண்டாவே ஆக்கிட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனி ஸ்பாட்டிஃபைல கூட அவங்க அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு சிஸ்டம் போதும், அதை வச்சு நீங்க ஒர்க் பண்ணிக்குவீங்க. ரொம்ப டெடிகேட்டிவா ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி உங்களுக்கு ஐடி ஃபீல்ட் இருக்காது. பட் ஆனா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ தெரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா முடியும். இல்ல தெரியாம பண்றீங்க அப்படின்னா 2 நாள் வேலை 4 நாள் ஆகும். ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃபிஷியன்சி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டியோட இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த ஒர்க்கா இருந்தாலும் சேலஞ்சிங்கா எடுத்துட்டு கஷ்டமோ ஈஸியோ அது வந்து நம்ம ஓகே சார் நான் பண்றேன், ஏன்னா ஐ வில் டூ இட். நம்ம நிச்சயமா பண்ணுவோம். எந்த வேலையா இருந்தாலும் நம்ம கடைசி நேரத்துல படிச்சு எழுதிடுறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் நம்ம பண்ணிடுவோம். ஸோ அதனால நம்ம பயப்படவே கூடாது எதுக்கும். பி கான்ஃபிடென்ட், பி போல்ட், என்னவோ. சரி, ஓகே ஓகே. சரி, வந்து நீங்க வந்து இப்போ அன்ஹானஸ்டி கதைக்கு வரும். இப்போ இது வரைக்கும் இன்டர்வியூ பத்தி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஐ திங்க் Akshay, this is sufficient. If you have any questions, feel free to ask. So this is a opportunity. So நாங்க மறுபடியும் கண்டக்ட் பண்ணுவோம்னு தெரியாது. ஸோ எந்த டவுட்டா இருந்தா கேளுங்க. சும்மா இதுவா தான் கேளுங்க. தப்பாவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க மனசுல என்ன இருக்கோ கேட்கலாம், நோ ப்ராப்ளம். இல்ல நோ क्वेश्चंस. ஓகேமா. ஓகே அபிஷேக். ஸோ நீங்க ஏதாவது சொல்றதா சொல்லுங்க அபிஷேக், முடிச்சிருவோம். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளவு பண்ணி 10 ஆயிடுச்சு. ஏன்னா கடைசியா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க என்னென்ன படிக்கலான்றதை சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்யூமை கிளீனா ரெடி பண்ணிக்கோங்க. கலெக்டரா இருக்கணும், போட்டோலாம் போடுற அவசியம் கிடையாது. சிம்பிளா இப்போ டெக்ஸ்ட் டேக் போதும். அதாவது உங்க பேரு, உங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்து என்னென்ன முக்கியம் அப்படின்னா எஜுகேஷன், டெக்ஸ்ட் டேக், ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கடுத்து சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இதுக்கு ரிலேட்டிவா இருக்கு. நீங்க என்ன ரோல் அப்ளை பண்றீங்களோ அது ரிலேட்டிவா இருந்தா அது நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெஸ்யூம் என்னெல்லாம் போடுறீங்களோ, டெக்ஸ்ட் இருக்கட்டும், ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கட்டும், அதை பத்தி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் நம்ம வச்சு அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரவுண்டா தான் இருக்கும். ஆன்லைன்றது நீங்க உங்க சிஸ்டம்ல பண்ணுவீங்க, அவ்வளவுதான். நீங்க வீட்ல இருந்து பண்ணுவீங்க கிடையாது. உங்க சிஸ்டம் வச்சு அதில் கனெக்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல ஆப்டிடியூட் வரலாம், குவான்ஸ் வரலாம், அதுக்கடுத்து ரீசனிங் வரலாம், அதுக்கடுத்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அந்த மாதிரி கூட வரலாம். ஆனா மோஸ்ட் அப்ஜெக்டிவ் தான் வச்சிருப்பாங்க. நீங்க ஏதாச்சும் ஆன்சர் வந்து மார்க் பண்ணிட்டு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு செட் இருக்கும். பிளஸ் இது கூட கோடிங் இருக்கும். அந்த கோடிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் 1 கொஸ்டினும் வரலாம், மேக்ஸிமம் 2 or 3 வரைக்கும் கூட வரலாம். அது கம்பெனியை பொறுத்து. அவங்க கேட்கறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா லீட் கோட்ல ஈஸில இருந்து மீடியம் அந்த லெவலில் இருக்கிறது கேட்பாங்க. ஸோ அது வந்து டெஸ்ட் கேசஸ் பாஸ் பண்ணா அதுக்கு வந்து மார்க் மாதிரி கொடுப்பாங்க. அது 100 மார்க்குக்கோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. மொத்தமா ஆப்டிடியூடும் பிளஸ் இந்த கோடிங்கும் சேர்த்து அந்த அளவுக்கு அவங்க வச்சு எவாலுவேட் பண்ணுவாங்க. அது முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுல ஷார்ட் பண்ணி உங்களை டெக்னிக்கல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து அதுவும் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் நடக்கும். சில கம்பெனி 2 ரவுண்டோட முடிச்சுக்கலாம், சில கம்பெனி 3ல இருந்து 4 ரவுண்ட் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அது டெக்னிக்கல் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா அது அன்ஹான்ஸ்டு கடையில் பேசணும் அப்படின்னா நேரில் வந்து மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. சில சமயம் வந்து உங்களுக்கு கூட ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணியும் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனி வந்து ஃபாரின்ல இருந்து வர கம்பெனியும் வரும். ஃபாரின்லேயே கூட உங்களுக்கு ரெக்ரூட்டும் பண்ணுவாங்க. இப்போ எங்க சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான்ல இருந்து கூட ஒரு கம்பெனி வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆன்லைன்லேயே போகும். மோஸ்டா டெக்னிக்கல் இன்டர்வியூட சில கம்பெனிஸ் பாட்டிக்குவாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூக்கும் போவாங்க. ஹெச்ஆர் இன்டர்வியூ போயிட்டீங்க அப்படின்னா மோஸ்டா செலக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்கேஸ் அந்த கம்பெனிக்கு வந்து கண்டிப்பா ஷார்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்கு அப்படின்னா அங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஹெச்ஆர் இன்டர்வியூ பெருசா வேற எதுவும் இருக்காது. டெக்னிக்கல் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா டிஎஸ்சி சம்பந்தமா கண்டிப்பா கேட்பாங்க. லீக் மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்து கூட சால்வ் பண்ண சொல்லலாம். மோஸ்டா கோடிங் பண்றது நேர்ல இன்டர்வியூல பண்ற மாதிரி இருக்காது. நீங்க சூடோ கோட் எழுதுற மாதிரியோ அல்காரிதம் எழுதுற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு பேப்பர்லயோ இல்ல வேர்ட் டாக்குமெண்ட்லயோ அவங்க டைப் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். அதுக்கடுத்து ஜாவால தியரி பேஸ் பண்ணி கான்செப்ட் வச்சு ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பண்ணணும், அந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக. அதை வந்து ஊப்ஸ் கான்செப்டா இருக்கட்டும், த்ரெட்டிங்கா இருக்கட்டும், எரர் ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி கான்செப்ட் தான் அவங்க முக்கியமா கேட்பாங்க. அதை நீங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎம்எஸ் கண்டிப்பா சம்பந்தமா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூல கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அது டிபிஎம்எஸ்ல ஒரு ரீசன் எழுதுற மாதிரி இருக்கும். அது கூட பாத்தீங்க அப்படின்னா தியரியா, அதாவது லாக்கிங்னா என்ன, எதுக்கு லாக்ஸ் யூஸ் பண்ணணும், டிரான்சாக்ஷன்ஸ்னா என்ன,
எதுக்கு இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கடுத்து NoSQL SQL என்ன வித்தியாசம், அதுக்கடுத்து எந்த டிபியை எதுக்கு யூஸ் பண்ணணும், ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், கேப் தியரம், இந்த மாதிரி தியரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூல வேற எதுவும் பெருசா இருக்காது. இது கூட நீங்க ரெஸ்யூம் என்னெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதை வச்சு கொஞ்சம் டிஸ்கஷன் அங்கே நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க தெளிவா பேசிட்டீங்க, அதாவது உங்களுக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க மோஸ்டா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்டா கேம்பஸ்ல வந்து பேசுறது ரொம்பவே ஈஸி தான். மார்க் இருக்கா, ஓகே. அதுக்கடுத்து நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ், அதாவது நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா சிலபஸ்ல பேசிக்ஸ் இருக்கும். ஆனா அதை மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கோ இல்ல சிலபஸ் மட்டும் படிச்சீங்கன்னா நீங்க ப்ராஜெக்ட் கூட நிறைய பண்ண முடியாது, ரொம்ப பேசிக்கா தான் பண்ண முடியும். ஸோ நீங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சு நீங்களா ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்க அவங்க கொஸ்டின் கேட்டாலுமே நிறைய விஷயங்கள் நீங்களா சொல்லலாம். அதை வச்சு அவங்க இன்னுமே அட்வான்ஸா கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் இருந்துக்கோங்க. சரி அபிஷேக், எனக்கு இப்ப ஒரு சந்தேகம் வந்தது. இப்ப இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா, அந்த கோடிங் சம்பந்தமா ஏதாவது வெப்சைட்ஸ், ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கா, ஃப்ரீ வெப்சைட்ஸ் கத்துக்கிறதுக்கு? அதாவது ப்ராஜெக்ட் சம்பந்தமானு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூபே நல்ல ரிசோர்ஸ் தான். யூடியூப்ல நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸே அவங்க அப்படியே செய்யற மாதிரி லாங் டுட்டோரியல்லாம் போட்டிருப்பாங்க. அது நீங்க பாக்காதீங்க, அது வந்து வேஸ்ட். நீங்க என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க பார்க்கலாம், இல்லை புதுசாக ஏதாச்சும் கான்செப்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு யூடியூப் பாருங்க. அதுக்கடுத்து நீங்களா யோசிச்சு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஒன்று கொண்டு வாங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்க செட்ல பசங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன்லயே ஒரு டெஸ்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணாங்க. அதுக்கடுத்து என்னோட ஜூனியர் பசங்க வந்து பிளேஸ்மெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மாதிரியே ஒரு ஃபோரம் மாதிரி ஒரு வெப்சைட்மே பண்ணாங்க. அதுக்கடுத்து ஒரு சில பேர் வந்து வேற என்ன பண்ணாங்க, அதாவது இப்போ நம்ம எங்களுக்கு எம்சிஏக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் சொல்ல போறாங்க அப்படின்றப்போ டிரான்ஸ்ஃபரோட ஸ்கோர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு காலேஜ் ட்ரேக் பண்ற மாதிரி, அதாவது ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஓகே அபிஷேக், மோர் தென் சஃபிஷியன்ட் நினைக்கிறேன். ஸோ ஸோ இந்த இந்த பாட்காஸ்டோட நோக்கமே வந்து என்னன்னா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாம நிலை ஒன்று வர வேண்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எனக்கு தெரியும் 50 நிமிஷம் போயிருக்கு. ஸோ வந்து ஏன்னா தாகம் இருக்கிறவன் தண்ணி குடிக்க போறான். ஸோ யாருக்கு தேவையோ அவங்க அதை பார்க்க போறாங்க. ஸோ ஐம் நாட் கேரிங் அபவுட் வியூஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்லோட் திஸ் கண்டென்ட் இன் யூடியூப். ஸோ யாருக்கு பார்க்கணுமோ பாருங்க. இது வரைக்கும் பார்த்தவங்க ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வந்து ஏதாவது டவுட்ஸ்னா தாராளமாக கேளுங்க. ஐ எம் ஆல்வேஸ் willing to answer your questions, and Abhishek also willing to answer the questions. So feel free to ask any questions regarding this video. So இந்த பதிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இத்துடன் நன்றி, வணக்கம், டாடா, பாய் கைஸ். எல்லாரும் டாடா சொல்லுங்க பாபு, ஹாய் சொல்லுங்க, சாரி பாய் சொல்லுங்க எல்லாரும், வாய்ஸ்லயே பாய் பாய். ஓகே, பாய் பாய் பாய், பார்க்கலாம் டாடா.